Hello friends, welcome back to Priya Vijay Kitchen's vlog. இன்னைக்கு வந்து காலையில உங்க அப்பா ஆபீஸ் கிளம்பையுமே வந்து கேஸ் சிலிண்டர் வந்து காலியா போயிடுச்சு. சரின்ட்டு மாத்தலான்ட்டு மாத்துனா நான் வந்து மாத்த ட்ரை பண்ற மொத்தல அந்த மேல வந்து அந்த இது மாதிரி இருக்கும்ல அந்த ஒரு நாப் மாதிரி அதுக்கு வந்து ஒரு ரெண்டு கயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கயரை பிடிச்சி நான் இழுத்தேன். கயிறு வந்து தனியாக வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற அந்த குப்பியை வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்னால் ஓப்பன் பண்ணவே முடியல. சரி நம்ம வந்து கீழே போய் செக்யூரிட்டியை கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் கிளம்பிட்டேன் கீழே போய் கூப்பிட்றதுக்குலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஏதோ ஒரு வந்து தோணுச்சு, அந்த உள்ளே வந்து ஒரு மெட்டல் கம்பி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த கம்பியை வந்து நம்ம லைட்டாக இந்த கயிறை வச்சு இழுக்கும் போதுலே அந்த கம்பி தான் வந்து நகலும் உங்களுக்கு. சரி நம்ம வந்து ஏதாச்சும் ஒன்று வச்சு அதை நம்பி விட்டு பார்ப்போம். ஸோ அப்போ அதை ஓப்பன் ஆகுதான்னு ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்து சினுக்கோலிலாம் யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு அதெல்லாம் சரியாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறமேட்டு வந்து நான் கண்டுபிடிச்சது என்னன்னு சொல்லிட்டு நான் அடுத்து உங்களுக்கு நான் வீடியோலேயே காட்டுறேன். ஸோ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வயர் இந்த ரெண்டு ஸ்ட்ரிங் அடித்தா இதை பிடிச்சி நம்ம இழுத்தோன்னா இது வந்து ஓப்பன் ஆகிடும். ஆனால் இதில் நான் காலையில் பிடிச்சி இழுக்கும் போதில் இந்த நூல் வந்து பிஞ்சிருச்சு. ஸோ இப்போ என்னால் இதை வந்து பிடிச்சி இழுத்தாலும் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியான வழி என்னென்னா, இப்போ வந்து நம்ம ஒரு ஃபோர்க் எடுத்துக்கலாம். இது வந்து சின்னது எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் ஸ்பூன் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை வந்து இந்த கம்பிக்குள்ளே விட்டுருங்க. இந்த மாதிரி தெரியுதா? இதை பக்கத்தில் காட்டுறேன். ஓப்பன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ நான் உங்களுக்கு திரும்ப ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து இந்த மாதிரி லாக் ஆகி இருந்துச்சுன்னா நம்மளால் ஓப்பன் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்கு ஈஸியான வழி என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த கேப்புக்குள்ளே இப்படி விட்டு லைட்டாக இப்படி தூக்கி விடுங்க. தூக்கி விட்டுட்டு எடுத்தோன்னாலே வந்துடும். ஸோ இது அவ்வளோதான், இவ்வளோ ஈஸி தான். இப்போ நம்ம இதை வந்து வழக்கம் போல் மாட்டிட வேண்டியதான். உள்ள விட்டு அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு. நல்லா இழுத்து பார்த்துக்கோங்க, லாக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்மெல்லு வருதான்னு பார்த்துக்கலாம். ஸ்மெல் வருதாடா? எங்கடா வருது? ஸ்மெல் வரல, அவ்வளோதான். இது வந்து இப்போ இந்த மாதிரி வயர் பிஞ்சதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த மாதிரி ஃபோர்க்கை வச்சு ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு புது கேஸ் ஆன் பண்ணோடனே பால் சுட வச்சிடலாம். பால் இந்த எப்பயுமே சிலிண்டர் மாற்றினோடனே வலது பக்கத்தில் இருக்கிற அடுப்பில் ஃபஸ்ட்டு பால் சுட வைக்கிறது தான் ஒரு இது. இவன் வந்து எப்போ பாரு இதை வச்சு வண்டி ஓட்டிகிட்டே தான் இருப்பான். என்ன பண்ணுறம்மா? You are very hungry? Yes. சரி, சிலிண்டர் அம்மா அங்கே எடுத்து வச்சிருவா, வெளியில் எடுத்து வச்சிருவா. எடு, உன்னோட இதெல்லாம் எடுமா. உன் ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போ. ஏன்? எக்ஸசைஸா? அம்மா சிலிண்டர் எடுத்து வெளியில் வச்சிடுறேன். இதை வச்சு நீ என்ன விளையாட போற? எடு, உன் ஸ்கூட்டர் எடு.
அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் எழுதியிருக்குதா. ஸோ இந்த இருக்குது, இதிலே வந்து ஆல்ஃபபெட்ஸ் போட்டு உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் எழுதியிருக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, D26. இந்த D26 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டி வந்து குவார்ட்டர் ரெப்ரசன்ட் பண்ணோம். ஸோ ஏனா ஃபஸ்ட் குவார்ட்டர், பினா செகண்டு, சினா தேர்டு, டினா ஃபோர்த்து குவார்ட்டர். இதில் D26னா 2026 வரைக்கும். ஸோ இதனுடைய இந்த சிலிண்டரோட எக்ஸ்பைரி டேட் என்ன பார்த்தீங்கன்னா 2026 லாஸ்ட் குவார்ட்டருக்குள்ளக்க நம்ம இதை வந்து யூஸ் பண்ணி முடிச்சிடணும். அதே மாதிரி நீங்கள் வாங்கும் போதுலேயே கண்டிப்பாக நீங்கள் இந்த டேட்டு பார்த்து வாங்குங்க. ஏன்னா சில சமயம் வந்து இப்போ என்ன ஓடிட்டுருக்கு 2022னா 2022லேயே வந்து லாஸ்ட் குவார்ட்டர்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ சப்போஸ் நம்ம ஊருக்குலாம் போயிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த டைமில் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நமக்கு வந்து எக்ஸ்பயர் ஆக போகிற கேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சேஃப் கிடையாது. ஏன்னா கேஸ் வந்து லிக்யூஃபைட் ஆயிரும். ஸோ நம்மளால் யூஸ் பண்ணக்கூடாது நம்ம அதை. ஸோ அதனால் எப்போ நீங்கள் வாங்கினாலுமே இந்த டேட்டு மட்டும் மறக்காமல் பார்த்து வாங்குங்க. இது எங்கே எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டர் இந்த இந்த ஸ்டாண்டு மாதிரி இருக்கு இல்லையா, சாரி அது என்ன சொல்கிறது, இந்த சிலிண்டருக்கெல்லாம் இருக்கிற இந்த இடத்துல எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த சிலிண்டரில் இப்போ நான் மாட்டியிருக்கிற சிலிண்டரில் வருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் வந்து டேட் கம்மியாக தான் இருக்குது பாருங்கள், D23. ஸோ நான் வந்து 2023 கடைசி குவார்ட்டருக்குள்ளக்க நான் இதை யூஸ் பண்ணி முடிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் கேப், வருஷம் இல்லை 1 இயர் இல்லை 2 இயர்ஸ் வருஷம் இருக்கிற மாதிரி நீங்கள் சிலிண்டர் பார்த்து வாங்குங்க. அவங்க டெலிவர் பண்ணும் போதுலேயே மறக்காமல் பார்த்து செக் பண்ணி பார்த்து வாங்கிட்டோன்னா நமக்கு வந்து சரியாக இருக்கும். என்ன குட்டி பண்ணுற? குக்கு பண்ணுறீங்களா? சிலிண்டர் பக்கத்தில் வச்சு இப்படி சிலிண்டர் தலையிலேயே வச்சு குக் பண்ணுவாங்களா? என்ன குக் பண்ணுறீங்க? You're hungry, okay. What you are cooking? என்னடா குக் பண்ற? என்ன குக் பண்ற? ஒண்ணுமே புரியல. இப்ப நீ சொன்னதே புரியல. இப்போ இதை வெளியில அதோட பொசிஷன்ல கொண்டு போய் வச்சிடலாம். அம்மா வெளியில வச்சிடறேன். என்னப்பா? குட் பாய். ஆஃபீஸ்க்கா? ஓகே. நீ பேப்பராக கிழிச்சு போடாதம்மா. குக் பண்ணுறேன்ட்டு. குடு, ஸ்பூனை குடு. தாம்மா. நீ பேப்பராக கிழிச்சு போடுற. குக் பண்ணணுமா? ஸ்டூலில் வச்சு தான் குக் பண்ணுவியா நீ? இனிமே வந்து நீங்கள் எப்போ கேஸ் வந்து ஓப்பன் பண்ணணும்னு நினச்சாலுமே அந்த கயர் இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக அந்த ஃபோக் ஸ்பூனை வச்சு லைட்டாக நம்பி விட்டாலே போதும், டக்குன்னு தூக்கிக்கும். ஸோ நமக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து கேஸ் சிலிண்டரில் மாற்றிடலாம். ஸோ ஸ்ட்ரென்த்தை போட்டு அதை பிடிச்சி இழுக்கணும்னு அவசியமே இல்லை. அதே மாதிரி கேஸ் சிலிண்டர் எப்பயுமே வாங்கும் போதில் நான் சொன்ன மாதிரி அந்த கேஸ் எக்ஸ்பைரி டேட்டை வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாங்குங்க.